பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மில்டன் வணக்கம். ராகுல் என்னுடைய ரத்தம் தமிழ்நாட்டுல கலந்துருக்குங்கிறாரு. யூ வில் நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு குறித்து பெருமையா பேசுறாரு. அவருக்கு நெருக்கமான நண்பர் அப்படின்னு அறியப்படக்கூடிய பிரவீன் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறாரு. ஆனா ராகுலுடைய மௌனம், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டும் போயிட்டாரு, ஆனா மௌனமாவே இருக்கிறாரு. அது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பலையா? எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் போலவே தோணுது. ராகுல் காந்தி மௌனம் கலையுங்க. என்ன காரணம்னா, அவங்க தமிழ்நாடு கமிட்டி பொறுப்பாளர்கள் மீட்டிங் நடக்குது டெல்லியில. ஏதோ ஒரு இடத்துல அது முற்றுப்புள்ளி விழும். ஏன்னா திமுக அதிருப்தியை தெரிவிச்சிருச்சு. அப்படிங்கும்போது இந்த பேச்சுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அதிக சீட்டுகள் கேட்பாங்க, அது எல்லா கட்சியும் கேட்கறதா, அதை நான் தவறுன்னு சொல்லலை. 10 சீட்டு கொடுக்குறீங்க, எனக்கு கூட 2-3 சீட்டு வேணும், எங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும், எங்க கட்சியில டிமாண்ட் இருக்கு, அதெல்லாம் ஓகே தான், அது கேட்பாங்க. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. என்னன்னா பிஜேபியும் கேட்டு பார்த்து அதை அப்படியே விட்டுருச்சு. அதிமுகவும் அதுல ஸ்பெசிபிக்கா தான் இருக்கு. ஆட்சியில பங்கு இல்ல 4 மந்திரி பிஜேபியில இருந்து, அறநிலையத்துறை மந்திரியே எங்க மந்திரி தானே யாரோ பேசினாங்க. இன்னைக்கு ஒரு பேனர் வச்சிருக்காங்க சென்னையில, மோடியை வரவேற்கிற தலைவர்கள் வரிசையில டிடிவி இருக்காரு, படம், பெரிய அளவுக்கு படம் வச்சிருக்காங்க. அது பயங்கரமா இன்னைக்கு அது பிரச்சனை ஓடிட்டே இருக்குங்க. அவங்க சைட்ல நாங்கெல்லாம் இன்னும் ஒன்னும் ஒத்துக்கவே இல்லைங்களா, அதுக்குள்ளே இவங்க போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. ஏன்னா அவங்க அதிக சீட் எதிர்பார்க்கறாங்க, ஆட்சியில பங்கு இல்ல, அதிக சீட் எதிர்பார்க்கறாங்க. அதே நேரத்துல மத்திய அமைச்சர் பதவி எதிர்பார்க்கறாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. எங்களுக்கு மத்தியில கொடுங்க, இங்க தானே கொடுக்க வேண்டாம், அங்க கொடுங்க. அது என்ன ஆக போகுது நமக்கு தெரியாது. ஆனால் ஆட்சியில் பங்கு வேண்டும் வேண்டாம், அதுக்கு ஏதோ ஒரு விடை கிடைச்சிடும். அதிக சீட்டு வேணும் வேண்டாம், அது கூட்டணி உருவாகி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் அது நீடிக்கத்தான் செய்யும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு அதிக சீட்டு வேணும். அது எப்ப டிசைட் ஆகும்னா, கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது. ஆட்சியில பங்கு 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 இல்லை, அது நாளைக்கோ நாளை மறுநாளோ டிசைட் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி டிசைட் ஆகாம போனா திமுக எவென்ச்சுவாலிட்டிக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும். காங்கிரஸ் கட்சி வெளியில போனாலும் அதை எப்படி அந்த ஓட்டை ஈடுகட்டுறதுங்கிற அந்த எவென்ச்சுவாலிட்டிக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும். அது சரியான நகர்வு தானா சார், முடிவு தானா? அந்த காலை யார் எடுக்கிறது? வேற வழி இல்லைங்களேங்க. அதுக்காக இப்பவுமே ஆமா ஆட்சியில பங்கு தரும்னு சொல்லிட்டு பிரிப்போர்லே கூட்டணி அரசுன்னு சொன்னா அது ஜெயிக்கவே முடியாது. அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில உதிரிகள் பேசுறாங்க, அதை அந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற வாதங்கள்லாம் இனி எடுபடாதா? நாளைக்கு சொல்லி ஆகணும்ல ராகுல் காந்தி. அதனாலதான் நானும் சொல்றேன், இது வரைக்கும் எல்லா தலைவர் காங்கிரஸ் கட்சியில இருக்க தமிழ்நாடு தலைவர்கள் பேசினாங்க. கமிட்டி கூட்டம் முடிஞ்ச பிறகு உறுதியான முடிவு எடுத்தாகணும்ல. சரி, திமுக வருத்தம் தாங்க, அவங்க 2-3 நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தியை கூப்பிட்டாங்க. லேப்டாப் வளர்க்குற விழா, இந்த இதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, பல்வேறு நிகழ்ச்சிகளும் கூப்பிட்டாங்க. ராகுல் காந்தி அது இதுன்னு சொல்லி வரல. ஆனா அதே ராகுல் காந்தி வயநாடு வழியா நேர நீலகிரி மாவட்டத்துல ஒரு தனியார் பள்ளி நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு மனசடைவு இருக்கு. அதெல்லாம் ஆராசா லோக்கல் எம்பிங்கிற முறையில வரவேற்க தானே போனாரு, பிளான்டா இருக்குல்ல. ராகுல் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டிய பல நிகழ்ச்சிகளுக்கு இவங்க தேதி கேட்டு அவர் அதை சரியான பதில் கொடுக்கல. அப்ப ஏதோ ஒரு முடிவு அவங்க எடுத்தா ஆகணுங்க. இல்ல பிஎம்சி மாதிரியான முடிவு அப்படின்னா, எந்த கட்சி கீழே கட்டமைப்பு வச்சிருக்கோ, எந்த கட்சி வலுவாக இருக்கோ, எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு வெற்றி. பிஎம்சி ரிசல்ட் அதானங்க சொல்லுது. கட்டமைப்பு யாருக்கு வலுவா இருக்கிறது, யார்கிட்ட பணபலம் இருக்கு, யார்கிட்ட அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட ஆட்சி இருக்கு, யாரோட ஓட்டு வங்கி நீங்க எல்லாருமா சேர்ந்து பிளவுபடுத்துறீங்க, அவங்களுக்கு தான் வெற்றி. இதுல என்ன பெரிய சந்தேகமே கிடையாதுங்களா. நிலைமைனா காங்கிரஸ் இல்லாமலேயே திமுக 160ல இருந்து 180 இடம் பிடிக்கும் தான் ஏங்கிறது. புரியல. அது நீங்க போன முறை ஒரு பேட்டியில பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் 5000 வாக்குகள் கிட்ட காங்கிரஸுக்கு இருக்கு. போன முறை சட்டமன்ற தேர்தல்ல 40 தொகுதிகளுக்கு மேல வெற்றியை தீர்மானித்தது இந்த 5000 ஓட் பேங்க் தான். 5000 ஓட் லாஸ் நான் ஈடு கட்டினா போதுமா போதாதான் என் கேள்வி. ஈடு கட்டணும் தான். ஆமா, ஈடு கட்டிட்டு போறேன். எனக்கு 25-27 சீட்டு மிச்சம் இருக்குல்ல. எனக்கு 2021 தேர்தலுடைய முடிவு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கு, திமுகவுக்கு என்ன கொடுத்திருக்கு? அதான் நான் முதல்ல இருந்து சொல்றேன், இந்த தேர்தல் முடிவு அந்த தேர்தலை பிரதிபலிக்குங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது. அது they don't want to take the risk அப்படின்னு தானே சார் யோசிக்கணும். அப்ப நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் தானே யோசிக்கணும். அதுக்காக நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை போடுறதுல அர்த்தம் இல்லையன்ற. எப்படிங்க அதை நிறைவேற்ற முடியும்? அப்படி நிறைவேற்றினா உடனே அதிமுக என்ன சொல்லும், பாரு பாரு பயந்துட்டாங்க அப்படின்னு தானே சொல்லும். அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஈடுகட்ட முடியுமா 5000? காங்கிரஸ் இல்லாத திமுகவால அதை ஈடுகட்டணும்.
ஏங்க போன தடவை தோத்த தொகுதியில நின்ன கேண்டிடேட் யாருங்க? அதுக்கு முந்தின தேர்தலையும் போன தேர்தலையும் எப்போதுமே ஜெயலலிதா அம்மா காலத்திலே அது புருவன் தான். எல்லா தொகுதியிலையும் ரெட்டையில நிற்கும் போது அல்டிமேட் விக்டரி 2016 யாரு கிடைச்சது? ஜெயலலிதாவுக்கு தான் கிடைச்சிச்சு. என்ன காரணம்னா கட்சிக்காரன் உற்சாகமாயிருவான், நிறைய பேர் நிப்பாங்க கட்சி சார்பா. அவ்வளவுதான், சிம்பிள் தான் அது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இருக்குங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்குங்கிறது இல்ல. அதுல உறுதியா இருக்காங்க. அது ஐ பெரியசாமி தான் சொல்லியிருக்கிறாரு, ஸ்டாலின் சொல்லல. அதான் ராகுல் காந்தி சொல்லல, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்கிற கதை தானே அது. சரி, எல்லா தலைவர்களும் நேரம் சொல்ல மாட்டாங்கல்ல, கீழே இருக்கவங்களை விட்டு தானே சொல்ல விடுவோம், வேற வழி. ஜெயலலிதா சொல்லாதப்ப யார் சொல்லிட்டு இருந்தா? காளிமுத்தன் தானே சொல்லிட்டு இருந்தாரு. இதுல அடிக்கோடு ஒண்ணு இருக்குங்க. அடிக்கோடு என்னன்னா, கூட்டணி கட்சி அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு, ஆட்சியில பங்கு கிடையாது. எங்க ஓட்டுல தான் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, அது வாதத்துக்கு நீங்க வைக்கலாமே தவிர அது ரீசன் இல்லை. அப்போ காங்கிரஸுக்கு விசிகாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நிலைமை தான். இப்ப காங்கிரஸுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தா விசிகாவுக்கு கொடுக்க வேண்டாமா? மதிமுக கொடுக்க வேண்டாமா? மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டாமா? கரெக்ட். எப்படி அப்படி நீங்க லாஜிக் படி அல்லது பொலிட்டிக்கலா பேசினா கூட ரூட்டட் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்த்தா இடதுசாரிகளும் விசிகாவும் தான் வித் திமுக. அவங்க அதை கண்டிப்பா கேட்கறதுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. முஸ்லீம் கேட்பாங்கல்ல. ஆமா, அவங்கதான் ஓல்டு கஸ்டமர், துரைமுருகன் சொன்ன மாதிரி. ஆமா, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதிமுகவும் ஒத்துக்காது, திமுகவும் ஒத்துக்காது. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டா கூட்டணியில இருக்கலாம். அப்படி நிபந்தனைக்கு உட்படலைன்னா கலைஞர் எப்பவும் சொல்றதுதான், நண்பர்களாக இணைந்தோம், நண்பர்களாக பிரிவோம். அது தாவேகாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். தாவேகாவோடு போய் அதுதாங்க அது லாபம்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, தாவேகாவோட டோட்டல் இமேஜ் இன்னும் அடி வாங்கும். ஃப்ரெஷ்னஸ் தானே அவங்களோட ஒரே இமேஜ். காங்கிரஸ் மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் சேர்ந்துச்சுன்னா மோர் செக்யூலர் பார்ட்டி அப்படின்னு ஒரு முகம் விஜய்க்கு கிடைக்கும்னு சொல்றாங்களே. என்னங்க கிடைக்கும் மோர் செக்குலர் பார்ட்டிங்கிற விஜய் இமேஜ்? எல்லா கட்சியும் இங்க எக்ஸப்ட் பிஜேபி எல்லாருமே செக்குலர் தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சும்மா ஹைப்பு தான் அதெல்லாம். திருப்பி இந்த படம் ஓடுற கதை தான் அது. சரி, இந்த தேர்தல் முடிவுல பல விஷயங்கள் தெளிவாகும் தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, தமிழ்நாடு ஏதோ சினிமா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் நினைக்கிறாங்க. அது இல்லைன்னு எத்தனையோ தூரம் ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ் பண்ண பிறகு அப்படித்தான் சொல்றாங்க. என்ன காரணம்? சினிமா நட்சத்திரங்கள் இங்க வர்றதுனால, களத்துக்கு வர்றதுனால அதெல்லாம் அவுட் ஆயிரும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு. பழையபடி எந்த கட்சிக்கு கட்டமைப்பு வலுவா இருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிற அந்த கான்செப்ட் நல்ல தெல்ல தெளிவா போயிடும். அதிமுக ஜெயிச்சாலும் அதுதான், திமுக ஜெயிச்சாலும் அதுதான். உண்மையிலே இப்ப அதிமுக ஜெயிச்சா அவங்களுக்கு வலுவான தொகுதியில ஜெயிச்சா பிறகு நீங்க எப்படி எடுத்துக்க? ஆமா, அதேதான். 2021 எடப்பாடி பாஜகங்கிற ஃபேக்டரை கையில வச்சுக்கிட்டே 65+ போறாருன்னா கட்டமைப்பு இல்லாம டோட்டலா எல்லாம் சேர்த்து 70+ ஆயிட்டாங்களாங்க. ஆமா. தாவேகா காங்கிரஸ் சேரும் பட்சத்தில் திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு டென்ட் விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக வெற்றி கூடுதலா தெரியும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இன்னும் பல கட்சிகளை உள்ள சேர்த்தரலாம் 25 சீட்டை வச்சு. ஏன் காங்கிரஸ் 30 சீட்டு கேட்கும், இப்போ கையிலே 25 கொடுத்தாகணும். 25 சீட்டை எத்தனை கட்சிக்கு நீங்க கூடுதலா கொடுக்கலாம் யோசிச்சு பாருங்க. ஏன் மத்த கட்சியை சேர்க்க முடியாம இருக்கு திமுக? இடம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா அது திமுக கூட்டணியை வலுப்படுத்தும். ராமதாஸ் அது பாமக உள்ள வரும், தேமுதிக உள்ள வருவாங்க. எல்லாருமே இன்னும் டிசிஷன் சொல்லலைங்க. ஓபிஎஸ் சொல்லாமலே இப்போ தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் சொல்லிட்டு தை 30 நாள் இருக்குன்றாரு நேத்து. அப்போ 30 நாள் அவர் டிசிஷன் அவர் போஸ்ட்போன் பண்றாரு. டிடிவி இன்னைக்கு இந்த பேனர்ல அவர் படத்தை போட்டதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. பல கட்சிகள் அது இயல்பா வருங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஈடுகட்டிடுவாங்க. அது போக காங்கிரஸ் கட்சி, தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்கும் அங்கெல்லாம் இவங்க கடுமையா எடுத்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. புரியுது. அது வெற்றி பெறக்கூடிய தொகுதியா ஆப்போனன்ட்டுக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்ங்கிற தொகுதியில தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் நிக்குதுன்னு வைங்க, எதிர்த்து நிக்க போறது அதுக்கு எதிர்த்து நிக்க போறது திமுகவும் அதிமுகவும். அதிமுகவுக்கு அந்த தொகுதியில செல்வாக்கு அதிகமா இருந்தா அது ஜெயிச்சிரும், திமுகவுக்கு அதிகமா இருந்தா அது ஜெயிச்சிரும். ஆனா இவங்க ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. புரியுது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. என்ன காரணம்னா, இந்த ரெண்டு கட்சியும் அதை டாமினேட் பண்ணும். அப்ப செக்குலர் நான் செக்குலர், அப்ப பிஜேபி சேர்ந்ததுனால அதிமுக நான் செக்குலரா மாறிடுச்சா? அது எனக்கு என்னமோ அது ஒரு என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேங்க, யாருக்கும் ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் இல்ல. அது பிராக்டிகலா அது பாசிபிள் கிடையாது. கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து ஆமா, திமுக அதிமுக
அதை தாண்டிய கட்சிகள் வரிசையில இருக்கும். சீமானே விட்டுட்டு களத்துல விட்டுட்டு பேசுறாங்க. அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, 10% இருக்கு. இன்னும் சொல்ல போனா விஜய் ஓட்டு வங்கியை கூட சீமான் ஓட்டு வங்கி புருவுடு. ஆமா. என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த நாட்கள்ல தான் பாத்துக்கிற முடியும்னு நினைக்கிறேன் சார். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்து இருக்கிறீங்க. நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.